சார் இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை ஃபேக்ட்ரி இதுக்கு வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருந்து க்ளோசிங் நோட்டீஸ் வந்துருச்சு. இப்போ வந்துட்டா அவங்க எப்படி வந்து சட்டப்படி அவங்க இதை போராட்டம் பார்க்கறது சார்? பொதுவாக பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு வந்து நிறைய அதிகாரங்கள் இருக்கு. நீர் சம்பந்தப்பட்ட பொல்யூஷன் மாசு ஏற்படுத்துறதையும், நிலம் சம்பந்தப்பட்டது, காற்று சம்பந்தப்பட்டது, நீர் நிலம் காற்று இது சம்பந்தப்பட்ட இப்ப காற்றுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புகை அப்படியே வெளியே வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974, அதுக்கப்புறம் ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981, அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஓகே, இந்த 3 சட்டங்களும் ஃபேக்டரி உற்பத்தியாளர்கள் அவங்களுக்கு உண்டான ஒரு சவால் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்க வந்து பொதுவாக ஒரு மாதிரி பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய நீர்ல இல்ல நிலத்துல இல்ல காற்றுல மாசு ஏற்படுத்தக்கூடிய நிறுவனங்களா இருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு சில சட்டத்திட்டங்கள் உண்டு. அதாவது கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ், ஓகே, சிடிஇன்னு சொல்லுவோம், கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ். அந்த கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ் சர்டிபிகேஷன் வாங்கி நாங்க இந்த மாதிரி ஒரு நிறுவனம் நிறுவ போறோம், அதுக்கு உண்டான மாசு இந்த மாதிரி வரும், அதுக்கு உண்டான கட்டுப்பாடுகளை நாங்க செஞ்சுட்டு இதை வந்து நம்ம அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தயார் பண்ண போறோம், அந்த ஃபேக்டரி ஆரம்பிக்க போறோம்னு அதை ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டோட போய் கன்சென்ட் டு ஆப்ரேட், இந்த உற்பத்தியை நாங்க ஆரம்பிக்க போறோம், ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான எல்லா தகுதிகளும் இருக்குன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல அதை வாங்கணும். அப்படி வாங்காத பட்சத்துல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பும். ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பி நீங்க இதை சரி செய்யுங்க, சரி செய்யலைன்னா உங்களை வந்து நாங்க க்ளோசர் நோட்டீஸ் கொடுத்துருவோம், சீல் வச்சிருவோம் அப்படின்வாங்க. அப்படி இவங்க அதை கண்டுக்காம விடும் பட்சத்துல க்ளோசர் நோட்டீஸ் வரும். இந்த இடத்துல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட நடவடிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால கவனத்தோட இந்த முதலாளிகள் கையாண்டு அதுல இருந்து எதிர்கொள்ளணும். சார், இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கிறது ஒரு லீகல் அத்தாரிட்டியா இருக்குதா? யார் இதுக்கு வந்து ரைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க? என்ன ஆக்ட்ல வந்து இவங்க நோட்டீஸ் அனுப்புறாங்க சார்? பொதுவா இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்றது வந்து கவர்மெண்ட் அரசாங்க நிறுவனம். அரசாங்க நிறுவனத்துல இப்ப போர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஆக்ட், ஏர் ஆக்ட் அதன் கீழ் அத்தாரிட்டி விடுது. முக்கியமா பாத்தீங்கன்னா அதுல செக்ஷன் 33A வாட்டர் ஆக்ட்ல, அது மாதிரி செக்ஷன் 31A ஏர் ஆக்டின் படியும் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்ப முடியும். அவங்களால நோட்டீஸ் அனுப்பி நீ இந்த ஃபேக்டரியை வந்து உடனே நிறுத்து அப்படின்னு வந்து சொல்றதுக்கு உண்டான எல்லாவித அதிகாரமும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு உண்டு. அதனால சட்டத்திட்டத்தின் கீழ் அவங்க வந்தாங்கன்னா தப்பிப்பாங்க. சட்டத்தை மதிக்காம தான் தோன்றித்தனமா இருக்கிற நிறுவனங்கள் கண்டிப்பா மூடப்படும். சார், ஃபேக்டரிக்கு நோட்டீஸ் அப்படிங்கிறது எப்படி அனுப்புறாங்க சார்? அதுலயும் ஷோகாஸ் நோட்டீஸ் அப்படின்னு சொன்னீங்க, அது எதிர்பார்க்கணும்னா க்ளோஸ் நோட்டீஸ் வருமா சார்? பொதுவா ஒரு நிறுவனத்தை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண வருவாங்க இந்த அதிகாரிகள். வந்து பார்க்கும்போது அதுல சின்ன சின்ன குறைபாடுகள், இந்த இடத்துல இந்த மாசு பிரச்சனை இருக்கு, மாசு கட்டுப்பாட்டு ஏர்ல காற்று மாசு சம்பந்தப்பட்டதற்கு, நிலம் சம்பந்தப்பட்ட நிலத்துல கொண்டு போய் ஏதோ ஒரு ரசாயனத்தை ஊத்தி நிலத்தை பாழாக்குறது, ஓகே, நீர் எங்கேயாவது ஒரு ஆறு ஓடும், ஆத்துல கொண்டு போய் இவங்க ரசாயனத்தை கொண்டு போய் கலக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இவங்க பண்ணும்போது அதுக்கு உண்டான நோட்டீஸை உடனே அனுப்புவாங்க. இதை உடனே நிறுத்துங்க, இந்த வேலையை செய்யாதீங்க, இது தடுப்பு நீங்க செய்யல, இல்லைன்னா இந்த நீர் நீங்க விடக்கூடிய அந்த ரசாயனத்துல பிரச்சனை இருக்கு, அதை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை நீங்க செஞ்சு அதை உடனடியே நிறுத்துங்க. அப்படி நிறுத்தினா உங்க நிறுவனம் பிழைக்கும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சீல் இஷ்யூ பண்ணிடுவோம்னு சொல்லி முதல்ல வார்னிங் ஆகும், ஷோகாஸ் நோட்டீஸ். அதை மதிக்காம தூக்கி குப்பையில போடும்போது தான் பிரச்சனை வருது. அதை மதிக்காம போகும்போது அதுக்கப்புறம் க்ளோசர் நோட்டீஸ் வரும். க்ளோசர் நோட்டீஸ் வந்தா இவங்க க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க எல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். சார், இப்போ ஒரு க்ளோஸ் நோட்டீஸ் வருதுன்னு வச்சுக்கலாம் சார். அப்போ ஒரு மெயினா ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்குது. க்ளோஸ் நோட்டீஸ் வந்த உடனே அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு நிறுத்துறதுக்கு டைம் இருக்குமா, இல்லை உடனடியாக இம்மீடியட்டாக நிறுத்தணுமா? அதே அப்படி ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண இவர் 2 வருஷம் 3 வருஷம் ஆக்குனாங்கன்னா அது வரைக்குமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? அதெல்லாம் இல்லை. ஷோகாஸ் நோட்டீஸ், க்ளோசர் நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரம் தான் டைம் கொடுப்பாங்க. 72 மணி நேரத்துக்குள்ள இவங்க சரி செஞ்சு நான் சரி பண்ணிட்டேன்னு சொன்னாங்கன்னா ஓகே. ஆனா சரி பண்ணாம இவங்க க்ளோசரும் பண்ணாம இருந்தாங்கன்னா அது சட்டப்படி அது கிரிமினல் குற்றமாகும். அதனால அந்த உடனே க்ளோசர் நோட்டீஸ் வந்துருச்சுன்னா துரிதமா எவ்வளவு நேரத்துக்குள்ள இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளவு சால்வ் பண்ணி முடிக்கலன்னா என்னைக்குமே இந்த நிறுவனத்துக்கு பிரச்சனை. இவங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், இவங்களுக்கு கடன் கொடுத்தவன் நிறைய பேர் அதனால பாதிக்கப்படுவான். அதனால இதை வந்து துரிதமா செயல்பட்டு கரெக்டான ரூட்ல லீகல் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்க பழைப்பாங்க. சார், க்ளோசர் நோட்டீஸ் வருது அப்படின்னா அந்த க்ளோசர் நோட்டீஸ்க்கு நம்ம ஒரு ரிப்ளை கொடுத்து எழுதுறோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்றாங்களா சார்? கண்டிப்பா ரிப்ளை கொடுக்கலாம். ரிப்ளைனா எப்படி, எனக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க, 2 வருஷம் டைம் கொடுங்க, எவ்வளவு டைம் கொடுங்கலாம் கிடையாது. இப்போ நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு க்ளோசர் நோட்டீஸ் வரும்போது NGT போய் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் போய் அதுக்குண்டான ஸ்டே ஆர்டர் நீங்க வாங்க முடியும். அதுலயும் நீங்க சும்மா உங்க இஷ்டம் போல அதை பண்ண முடியாது. அதுக்குண்டான நார்ம்ஸ் நிறைய இருக்கு. அந்த நார்ம்ஸை கம்பைல் பண்ணி நம்ம அடுத்தடுத்து இது பண்ணலாம்.
மற்றபடி இந்த ரிப்ளை நோட்டீஸ்ன்றது வந்து நீங்க அவங்க எடுத்த டேட்டா, சப்போஸிங் அவங்க வந்து கண்காணிச்ச அதிகாரிகள் வந்து தவறா பார்த்திருந்தாங்க, இல்ல எங்ககிட்ட வந்து எல்லா விதமான சாதனங்களும் இருக்கு, நாங்க எந்த இடத்துலயும் நான் மீறல, நீங்க ஒரு தடவை நீங்க திருப்பி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க ஆதாரத்தோட அனுப்பிச்சீங்கன்னா அது பயனுள்ளதா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல இருந்தாலும் அதிகாரிகள் அதை மதிக்காம அப்படி போனாங்கன்னா, உங்களுக்கு இருந்து வேணும்னே அதை ஏதாவது ஒரு காரணங்கள், அரசியல் காரணங்களோ ஏதோ ஒரு காரணங்களுக்காக பண்ணாங்கன்னா நீங்க என்ஜிடியில் போய் அதுக்குண்டான நீதியை பெறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. சார் இப்போ போர்டு ஆர்டர் அகெயின்ஸ்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னு வர்றது வேற அத்தாரிட்டி நம்ம சேலஞ்ச் பண்ணி பார்க்கலாமா சார்? பொதுவாகவே போர்டு ஒன்ஸ் டிசைட் பண்ணி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு உங்களுக்கு இதுதான் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்து சரியாக அவங்க பார்க்காம நாம்ஸை ஃபாலோ பண்ண, உதாரணத்துக்கு வந்து ஷோகாஸ் நோட்டீஸை அனுப்பாமல் க்ளோசர் நோட்டீஸ் திடீர்னு வந்து இல்லை ஷோகாஸ் நோட்டீஸ்லாம் முன்னாடி அனுப்பிச்சிட்டோன்னு போலியாக பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ப்ரொசீஜர் லேப்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த இடத்துல என்ஜிடி அவங்களுக்கு எதிரான தீர்ப்புகளை வழங்கலாம். இடைக்கால நிவாரணங்களை இந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கலாம். இடைக்கால நிவாரணம்னா என்ன, ஒரு 6 மாதம், எப்போ 6 மாதம் உனக்கு கொடுத்துருக்க டைமு, அதுக்குள்ளே நீ ஆப்ரேட் பண்ணிக்கோ, அதே நேரத்தில் நீ இதை சரி பண்ணிக்கோ, சட்டப்படி எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது இந்த நிறுவனம் வந்து அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு கரெக்டாக கம்பைல் பண்ணி போர்டோடைய நாம்ஸ் படி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிறுவனம் படிச்சுக்கும். சார் என்ஜிடியில் கேஸ் போனால் என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் சார்? என்ஜிடின்றது வந்து இதுக்காகவே பொல்யூஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவே நிறுவப்பட்டது. அதனால உடனடியாக வேகமாக வரதுக்குண்டான வாய்ப்பு வந்து அதிகம். ஹைகோர்ட் வந்து ஜென்ரலாக உண்டான நிவாரணம். பட் என்ஜிடின்றது ஸ்ட்ராங்காக, ஒரு சில நேரங்களில் ஹைகோர்ட்டே பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேட் ஃபோரம் போங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி கேசஸ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இது வந்து இங்கே வர்றதுக்கு பதில் நீங்கள் நேராக என்ஜிடியில் போயிட்டு ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் என்ஜிடியில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இது பண்ணும்போது அதுக்குண்டான நீதி நம்ம கரெக்டாக இருந்தால் நமக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும். அதே நேரத்தில் நம்ம கரெக்டாக இல்லைன்னா அதிபாதாளத்துக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சார் இப்போ போர்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆர்டர் டாக்குமெண்ட்டை நம்ம செக் பண்ணுனா என்ன லீகல் பாயிண்ட் எல்லாம் நம்ம கவனிக்கணும் சார்? பொதுவாக இந்த மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து நம்ம கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும். நம்பர் 1 ப்ரொசீஜர்னா ஒன்று பார்க்குறாங்க, அந்த பார்த்ததில் வந்து ஒழுங்கான ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா, அதில் உள்ள கண்டென்ட்லாம் கரெக்ட் தானா. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் பக்கத்து ஃபேக்ட்ரியில் உள்ளதெல்லாம் இங்கே இதில் போட்டிருந்தாங்கன்னா ஷோகாஸ் நோட்டீஸில் நமக்கு தெரியாமல் போயிடும். அது ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. 10 நிறுவனத்தை வந்து ரெய்டு பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து ஒரு நிறுவனம் நான் கரெக்டாக இருந்திருக்கும், அந்த கரெக்டான நிறுவனத்துக்கு சேர்த்து இது உன்னுடைய தொழிற்சாலை இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் இப்படி இருந்தது அப்படி இருந்தது இதை கொட்டி கிடந்ததுன்னு சம்மந்தமே இல்லை, நீர் சம்மந்தப்பட்டதே இல்லாத கூட வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஆக்ட் செக்ஷன்ஸ், அதில் வந்து செக்ஷன்ஸ் வந்து துல்லியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்தெந்த செக்ஷன்ஸ் வந்து நமக்கு எதிரானது, என்ன பண்ணால் அந்த செக்ஷன் வந்து பாயும், அந்த சட்டங்கள் பாயும்ன்றது. அதில் தப்பான செக்ஷன்ஸ் சமயத்தில் போடுறதுக்கும் வாய்ப்பு பண்ணுது. அதிகாரிகளுடைய மெத்தனை போக்கால இது மாதிரி வருது, அதை வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி டைம் லிமிட்னா உங்களுக்கு வந்து ஒரு சில டைம் லிமிட் கொடுக்கணும். இன்னையிலேருந்து நாளைக்கே நீ பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு சரியான டைம் லிமிட் கொடுக்கணும். அந்த டைம் டு டைம் அந்த டைம் லிமிட்டை பார்த்துட்டு இது பண்ணணும். அது மாதிரி எதெல்லாம் வந்து சட்டத்தை நீங்கள் அதான் நிறுவனம் மீறி இருக்கு, உண்மையிலேயே மீறி இருக்கா அப்படின்றத நீங்கள் தணிக்கை செஞ்சு பார்த்துக்கணும். ஏன்னா சட்டத்தை நீங்களே மீறி இருப்பீங்க, மீறிட்டு நம்ம மீறலன்னு நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது ஃபைனலாக சொல்ல போனால் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. கீழே வெறும் பேப்பரில் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா அவன் இஷ்டம் போல் எல்லாத்தையும் எழுதிக்குவாங்க. அப்படி போடவே கூடாது. ஸோ அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். கரெக்டாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்ச அந்த இதில் வந்து கரெக்டாக கீழே கையெழுத்து எஸ் ஆமாம் இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான்னு நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் அதை சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. இந்த மாதிரி நேரங்களில் போர்டு வந்து அந்த நோட்டீஸ் அனுப்பும்போது அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். சார் இப்போ ஃபேக்ட்ரி க்ளோசிங் நோட்டீஸ் வந்துருச்சு அப்படின்னா அது டெம்பரரியா அப்படிங்கிற சூழலும் வருமா, இல்லை பர்மனண்டா அப்படிங்கிற ஒரு சூழல் வர்றக்கு வாய்ப்பு இருக்குங்களா? பொதுவாக பர்மனன்ட்ன்றது முதல்ல வராது, உடனே டெம்பரவரியாக தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ டெம்பரவரியாக எதுக்காக க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து உடனடியாக அந்த மாசை நிறுத்துறதுக்கு வேறு வழி இல்லை போர்டுக்கு. அப்படின்னா நீங்கள் உடனே எடுத்துப்பா, நீ எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு வேணா அப்புறம் ஓப்பன் பண்ணு அப்படின்வாங்க. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறேன், 4 தடவை வார்னிங் கொடுத்துருக்காங்க, மறுபடியும் இவங்க அதை கம்பைலே பண்ணாமல் திரும்ப இதே தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆர்டரும் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஆரம்பத்துலேருந்து கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் சூழ்நிலை வரும். சார் ஒரு பப்ளிக் இருக்கிறாங்க, அந்த பப்ளிக்கு க்ளோசிங் நோட்டீஸ் வருது, அவங்க என்ன பண்ணலாம், அவங்களோட சிட்டிசன் ரைட்ஸ் என்ன சார்? பொதுவாக பப்ளிக் வந்து நேராக போய் அடிச்சு உடைக்கிறதுலாம் ரைட்டு கிடையாது. அவங்க அடிச்சு உடைச்சாங்கன்னா திருப்பி இந்த மாதிரி ஆளுங்க தப்பிச்சிருவாங்க. ஓகே, தவறான ஆட்கள். இந்த இடத்துல பப்ளிக்காக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா வித ரைட்டும் இருக்குது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறதுக்கு,
அதுக்குண்டான ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போடலாம், நேரடியாக கம்ப்ளைண்ட் போடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பப்ளிக்கு எல்லாவித அந்த ரைட்டும் உண்டு. டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கூட இருக்கு. டோல் ஃப்ரீ நம்பரில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதில் இந்த மாதிரி ஒரு நச்சு வாயு வருது, நச்சு தண்ணீரை வெளியே விடுறாங்க அப்படின்றத ஆதாரங்களோட நீங்கள் அனுப்ப முடியும். அதை மாதிரி என்ஜிடிலேயே கூட டைரெக்டாக போக முடியும். நீங்கள் ஒரு புகாரை ஒன்று கொடுத்துட்டீங்க, அந்த புகார் மேலே உள்ள என்ன நடவடிக்கைன்றதை ஆர்டிஐ போட்டு கூட கேட்க முடியும். கேட்டு தனிநபராக செய்ய முடியும், இல்லை அசோசியேஷனாக செய்ய முடியும். அசோசியேஷனாக செஞ்சால் ரொம்ப விசேஷம். அசோசியேஷனாக செய்யும்போது அது வந்து அதிகமான, ஏன்னா பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கல்ல அப்படின்றத இது தெரியும். இப்போ இந்த வீடியோலேருந்து நம்ம வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து நோட்டீஸ் வந்தால் அதை எப்படிலாம் நம்ம எதிர்கொள்கிறது, உடனே அதுக்கு பயப்படாமல் அவங்க ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்களா, அந்த ப்ரொசீஜர் படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக நம்ம ஒரு லீகல் அட்வைசர் வச்சு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். பதட்டப்படாமல் ஒரு லீகல் அட்வைசர்கிட்ட செக் பண்ணி பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே ஏதாவது எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா தாராளமாக சாருக்கு இந்த நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு தாராளமாக நேரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.